ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படின்னு பார்க்க போகிறோம். அடுப்பில் சட்டி வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடுகு உளுந்து போட்டு சீரகம், சோம்பு, அடுத்து வெங்காயம், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெங்காயம் வதங்குது, கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். இப்போ உப்புக்கு போட்டால் தான் வெங்காயம் சீக்கிரம் வேகும். வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பூண்டு பேஸ்ட்டு போடணும். கொஞ்சம் பொன்னிறமாக வேகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெங்காயம் வெந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செத்த வேகட்டும், பச்சை வாடை போகிறதுக்கும். வேகட்டும், பச்சை வாடை போகிறதுக்கும். நம்ம இஞ்சி பூண்டு போட்டதுனால அப்படியே பிடிக்கும், கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ வெந்துருச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் எல்லாம் வெந்துருச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கிறோம். தக்காளி போட்டு அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு எல்லாம் மாமூலாக நம்ம வீட்டில் அரைக்கிற மிளகா பொடி, மல்லிப்பொடி போடுவோம். மிளகா பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டுருவோம். போட்டுட்டு கொஞ்சமாக சிக்கன் குழம்பு பொடி போட்டுக்கிறோம். சமைக்கும் போது சிம்லேயே இருக்கணும். இப்போ இனி கொஞ்சம் இப்படியே கிண்டி விட்டு ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துடும். இப்போ நல்ல ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக இருக்க, நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். நீங்கள் இஷ்டப்பட்ட மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குருவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிண்டி விட்டு இந்த பாருங்கள், ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருச்சு. உங்களுக்கு தேவைன்னா கம்மியான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். நான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன், தண்ணி குழம்பு. இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டு இந்த பாருங்கள், கிரேவிலாம் நல்லா சேர்ந்து அழகாக வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ போட்டுக்கோங்க. அப்புறம் பத்தும்னா தேவைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இப்போ இந்தளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கிரேவினா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வச்சுக்கலாம். இப்போ தண்ணி குழம்பு வைக்க போகிறோம். குழம்பு வைக்க போகிறோம். உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் மூடி போட்டு வேக விடுவோம். ஒரு 1/2 மணி நேரம் மூடி வச்சு பார்ப்போம், நல்லா வந்துருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த கொஞ்சம் வேகாமல் இருக்குது, இன்னொரு 5 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், குழம்பு பாருங்கள், சூப்பராக ஆயிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குது, வெந்துருச்சு. பாருங்கள்,
பார்த்தீங்களா பொழு பொழுன்னு வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.